ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி முட்டைக்கோஸ் பட்டாணி சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரசம் சாதத்துக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும். அதே போல் சப்பாத்திக்கு நடுவில் இதை நீங்கள் ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கிலோ முட்டைக்கோஸ் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 கப் பட்டாணி, 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், 1 இன்ச் இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 6-7 பல்லு பூண்டு, அதையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசால் தூள், தேவையான அளவு உப்பு. பேனில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி இலை போட்டுக்குங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. அடுத்ததாக நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு போட்டுக்கலாம். அது கூடவே இஞ்சியும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், அடுத்ததாக மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி குக் ஆகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் பேனை மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக பட்டாணி போட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், பட்டாணி வதங்கிடுச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இந்த மசாலா முட்டைக்கோஸில் எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்குங்க. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. அடுத்ததாக கறி மசால் தூள் போட்டுக்கலாம். கறி மசால் தூள் நம்ம மற்ற தூளோடு போடாமல் ஃபைனலாக போடுறோம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோன்னா, அந்த சப்ஜியில் அந்த கறி மசால் தூளோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது கடைசியாக போடும்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம கடைசியாக போடுறோம். இப்போது இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றிட்டு பேனை மூடி வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு பேனை மூடி வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பட்டாணி முட்டைக்கோஸ்லாம் நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு பட்டாணி கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்ததுன்னா திருப்பி நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது டேஸ்டியான முட்டைக்கோஸ் பட்டாணி சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.